வழியாக நேற்று கேர் டேக்கிங்க்கு கொடுத்த அக்கா கிட்டேருந்து இன்றைக்கி வாங்கிட்டு தேங்கோட அவங்க இன்றைக்கி சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. நேற்றுக்கும் இன்றைக்கும் உள்ள ரெஸ்பான்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுது. இதில் நேற்று ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, லைக் நான் வீட்டில் இருந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பெட் ஷாப் இல்லைன்னா அடாப்ட் பண்ணுற சென்டர்லாம் தேடி போயிட்டே இருந்தேன். அப்போது வர வழியில் ஒரு 4-5 பெட் ஷாப் இந்த சைடில் எங்கள் ஏரியாவில் ஃபுல் இந்த சைடு. அப்போது ஒரு பெட் ஷாப்கிட்டையும் நான் போய் கேட்கும்போது அவங்க வந்துட்டு இல்லை முடியாது, பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. சரி, அது சொல்கிறது ஓகே. பட் ஆனால் அவங்க சொன்ன ரீசன் என்னென்னா, நான் போன 3 ஷாப்லையுமே அச்சோ இது கருப்புனையாக இது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை, ஸோ அதனால் நீங்கள் வேறு இது பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு செம்மையாகவும் வந்துட்டு லைக் அவங்ககிட்டே கேட்டு விட்டேன், என்னங்க ரேசிசம்லாம் பண்ணுறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு பெட் ஷாப்லேயும் கேட்கும்போதும் இதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கலர் பேஸ் பண்ணி இல்லை இதை எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு. ஸோ இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு நேராக என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு இங்கே வந்துட்டேன். பார்க் வந்ததுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், அந்த ஒரு அக்கா வந்து நான் பார்த்துக்கிறேன் ஒரு 1 டேக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மீன்வேல் நான் ஏதாச்சும் பண்ண முடியும்னு பார்க்கும்போது கேர் டேக்கிங்க்கு ஒரு காண்டாக்ட் கொடுத்தாங்க. ஸோ FB மூலயமா சர்ச் பண்ணும்போது அப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க வந்துட்டு ஓகேலாம் சொல்லி ஃபீட் பண்ணுறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. ஃப்ரம் ஆவடி டு புதுமல்லி டு போரூர் டு கீழ்பாக். ஸோ கிட்டனை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக உழைச்சேன். நம்ம விக்கிக்காக லைக் இதை நான் கால் பண்ணிடுறேன். டாக் வேறு இருக்கு. அண்ட் நாங்கள் கூட ஸோ இவங்க டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறப்போ நல்லா பார்த்துப்பாங்களா இல்லையான்ற ஒரு டவுட்லேயே இருந்தோம். பட் ஒன்ஸ் அங்கே போயிட்டு பிளேஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இவங்க ஃபுல் டைமாகவே ஒரு அனிமல் ரெஸ்கியூவராக இருக்காங்க அப்படின்ட்டு. அது முக்கியமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து கிட்டன்ஸ்க்காக கொடுக்குறாங்கன்ட்டு. ஸோ இவங்க வீட்டில் பார்க்குறப்பவே தெரியும், ஆல்மோஸ்ட் 20+ கிட்டன்ஸ் மேலே அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. அண்ட் இஃப் யூ கைஸ் வாண்ட் டு அடாப்ட் எனி கேட், ஸோ ஒன்ஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் மூலமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா விக்னேஷோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். The whites are the blacks. But here the problem can get to for the Sandy drama. இது நான் சின்னதாக வாங்கியிருக்கேன், 5 kg தான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கேட்டை ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கேட்டரை விளையாடலான்னு பார்த்தா மற்ற எல்லா கேட்டும் வருது, இந்த ஒரு பேஷியன் கேட்டை தவிர. ஸோ கிட்டன்ஸை ரெஸ்கியூ பண்ணி கூட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கிட்டேருந்து ஃப்ளீஸ் இது மற்ற கிட்டன்ஸ்க்கு பராமல் இருக்கிறதுக்காக அதை தனியாக வச்சு மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 1 வீக் கழிச்சு தான் மற்ற கிட்டன்ஸோட விளையாட விடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த டைம்லாம் ஜாலியாக இருக்க மற்ற கிட்டன்ஸோட விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படி ஜாலியாக போயிடுச்சு. அண்ட் இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சது, அந்த கிட்ட நான் பார்த்துக்கிட்டது, இப்போ அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணது எல்லாமே மிஸ்டர் விக்னேஷ் அவர்கள் தான். நான் வந்து சும்மா ஜஸ்ட்டு கூட சப்போர்ட்டாக இருந்து அங்கே போய் பத்திரமா விட்டுட்டு மட்டும் தான் வந்தேன். ஆல்மோஸ்ட் 4:30க்கு அங்கே போயிருப்போம். டைம் போடுறதும் தெரியாமல் 7 மணி வரைக்கும் விளையாடிட்டு அழகாக அந்த கிட்ட நான் தூங்க வச்சுட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பையன் சிரிச்சிட்டு இருந்தோம். How do you feel? ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோப் கிடைச்சிருச்சு, சேஃபாக இருப்போம். ஸோ ஹாப்பி.